அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் பங்குனி மாதம் 13ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 27/3/2025. திரையோதசி திதி இரவு 11:04 வரை. அதன் பிறகு சதுர்த்தசி திதி. மேல் நோக்குள்ள சதயம் நட்சத்திரம் நள்ளிரவு 12:32 வரை. அதன் பிறகு கீழ் நோக்குள்ள பூரட்டாதி நட்சத்திரம் மந்த யோகம் நள்ளிரவு 12:32 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மீன லக்னம். லக்னத்திலேயே சூரியன் ராகுடன் புதனும் சுக்கிரனும் வக்ரமாக, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, கும்பத்தில் சந்திரனுடன் சனி பகவான். இன்றைய விசேஷம் பிரதோஷ விரதம் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? தானியங்கள் அறுவடை செய்ய, நீர்நிலைகளை புதுப்பிக்க, அணை கட்ட, சாதுக்களை தரிசிக்க, பயிர்களுக்கு எரியிட, வங்கிக் கடன் பெற, அதிகாரிகளை சந்திக்க நலமாக இருக்கும். வரும் திங்கட்கிழமை முதல் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக விரிவாக சனிப்பெயர்ச்சி பலன்களை பார்ப்போம். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் லாபாதிபதியோட சந்திரன் இன்னைக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறாருங்க. அதனால் தொட்டதெல்லாமே துலங்கும், எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரம் நடக்கும். அண்ணன் அக்கான்னு மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்கும். பாகப்பிரிவினை சொத்து விவகாரங்கள் பேசினா அது இன்னைக்கு சுமூகமாக முடியும். ஏற்கனவே இருக்கிற கோர்ட்டு கேஸ் அதெல்லாமே சாதகமாகவும் முடியுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. ஆனால் பூர்வ புண்ணியாதிபதி சூரியன் 12ஆவது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அவங்க நட்பு வட்டத்தை கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி தந்தை வழி உறவுகள், தாய் வழி உறவினர்கள் அவங்களால கொஞ்சம் செலவுகளும் இருக்குங்க. அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகள் ஏதாவது இருந்தால் உடனுக்குடன் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க. அது வருமான வரியாக இருந்தாலும் சரி, மற்ற வரிகளாக இருந்தாலும் சரி, அதை நீங்கள் நிலுவையாக வைத்து கொண்டிருக்க வேண்டாம். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கும். ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக திடீர்னு பணம் வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு லாபம் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சவால்களில் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கேது வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால போட்டிகளில் வெற்றி உண்டு. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு சில வழிவகைகள் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் கனவுகள் இன்றைக்கி நனவாகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால விஐபிகள் அறிமுகமாகுவாங்க, எதிர்த்தவங்க அடங்குவாங்க, எதிர்பார்த்தது சீக்கிரம் நடக்கும். ராகு வலுவாக உட்கார்ந்துருக்கிறதுனால லாட்ரி ஷேர் வகைகளால் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. அதே மாதிரி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்குள்ளார குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சில நேரங்களில் மூச்சு திணறல், மூச்சு பிடிப்பு, செரிமான கோளாறு இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சின்ன சின்ன நடைப்பயிற்சி, சின்ன சின்ன உடற்பயிற்சி அதெல்லாமே இப்போ உங்களுக்கு அவசியமாகுதுங்க. பிரபல யோகாதிபதி சனி பகவான் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால நீங்கள் வேணான்னு மறுப்பு சொன்னாலும் கூட உங்களை தேடி பெரிய கௌரவ பதவிகள் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ஊர் பொது காரியங்களை முன்னால் நின்று நீங்கள் நடத்துவீங்க. சூரியன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி அதிகாரிகளை நீங்கள் போய் பார்க்கலாம். அதெல்லாம் சீக்கிரமாகவே முடியுங்க. வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனுக்கு பேங்க் அதிகாரிகளை பார்க்குறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் பார்க்கலாம். பேங்க் சேங்ஷனில் அதாவது லோன் சேங்ஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தில் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போய் வாங்க. ஏன்னா 5ஆம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால குலதெய்வ கோவிலுக்கும் போய் வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லா வகையிலும் சந்தோஷம் உண்டுங்க. வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் லாபம் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள், வேலை சுமைகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பணவரவு உண்டு. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களால் செலவுகள் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் முன்னேற்றங்கள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. சகோதர வகையில் இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாமே ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்குங்க. இதோ வருது அதோ வருதுன்னு எதிர்பார்த்த சில உதவிகள் இன்றைக்கி நிச்சயமாக கிடைக்குங்க. பிரபலங்களும் உங்களுக்கு ஆறுதலாக இருப்பாங்க, ஆதரவாக பேசுவாங்க. வீடு மனை வாங்கிறது, விற்கிறது அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதெல்லாம் இன்னைக்கு பலிதமாகுங்க. ராசிக்குள்ளார செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் கொஞ்சம் அதிகமாகும். சில நேரங்களில் சோர்வு, களைப்பு, உங்களையும் மீறி ஒரு முன்கோபம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ஆனாலும் அதையும் தாண்டி இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தைரியஸ்தானாதிபதி சூரியன் 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால தைரியமாக லோன் வாங்குவீங்க. பார்த்துக்கலாம், இஎம்ஐ தானே, எப்படியாவது உருட்டி புரட்டி கட்டிடலாம், வாடகை இவ்வளோ ரூபா கொடுத்துன்னு இருக்கோம், அது இஎம்ஐயாக கட்டிட்டு போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக இருக்கும். வாடிக்கையாளர்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. அதிகமாக புது வேலையாட்கள், கொஞ்சம் பொறுப்பானவங்க வேலைக்கு சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான கிரகங்கள்லாம் உங்கள் கூட உட்கார்ந்துருக்காங்க. 4 கிரகங்கள் உத்தியோகஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் மேலதிகாரிக்கு நேரடியாக போய் பேசுகிற அளவுக்கு நெருக்கமாகக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைக்கி இருக்குதுங்க. அதே மாதிரி புது வேலையும் நீங்கள் இன்னொரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க. அங்கேருந்தும் ஏதாவது நல்ல தகவல் வர்றதுக்கான சூழ்நிலைகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல், வாகன பழுதுகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கி வெற்றி உண்டாகுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி வாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. ஆனாலும் இன்றைய தினம் நீங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சின்னதாக கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க, முன்கோபமும் இருக்குங்க, அடுத்தவங்களோட சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உண்மையை சொல்கிறோம், உள்ளதை சொல்கிறோம், யதார்த்தமாக சொல்கிறோம். ஆனால் யார் ஏற்றுக்கிறாங்கன்னு சுற்றி முற்றி இருக்கிறவங்கள பற்றி சில நேரங்களில் நீங்கள் முணுமுணுத்து கொண்டே இருப்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு தாங்க இருக்கும். உங்கள் ராசிக்கு அஷ்டமத்து சனியும் நடந்துட்டுருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. அவசர முடிவுகள் எதுவும் வேண்டாங்க. அதே மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. செலுத்த வேண்டிய வரிகள் ஏதாவது பாக்கி நிலுவைத் தொகைலாம் இருந்தால் உடனுக்குடன் செலுத்துறது நல்லதுங்க. சந்திராஷ்டமம் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன்லாம் இருந்துன்னு இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபாரம் உத்தியோகம் எல்லாமே கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்கும். மற்றபடி புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. முடியாத வேலைகளை கூட இன்றைக்கி முடித்து காட்டுவீங்க. பூசம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப கோவப்பட்டீங்க, ஆதங்கப்பட்டீங்க, அழுத்துக்கிட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் நேற்று முடியாத பல விஷயங்கள் உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்கும். சொன்னபடியும் நீங்கள் பணமும் கொடுத்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட கவனமாக பேசுங்க. அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு சோம்பு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறாரு, ஆனால் சனி பகவானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஒரு பக்கம் உற்சாகமாக இருப்பீங்க, ஆனால் இன்னொரு பக்கம் பழசை நினச்சி பார்க்கும்போது சில நேரங்களில் அப்படியே சோர்ந்து போயிடுவீங்க. எல்லாரும் சுற்றி இருந்துட்டு இருக்காங்க, ஆனால் சிலர் தான் உண்மையாக இருக்காங்க, சிலர்லாம் பயங்கரமாக நடிக்கிறாங்க. என்ன இப்படியெல்லாம் இருக்காங்கன்னு சிலரை நினைத்து நீங்கள் சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. 8ஆம் இடத்துல முக்கிய கிரகங்கள்லாம் மறைஞ்சு கிடக்கிறதுனால செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். இனந்தெரியாத ஒரு பயம் ஒரு பக்கம் உங்களை சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால சில விஷயங்களை ரகசியமாக வச்சுக்கிறது நல்லதுங்க. பிரபல யோகாதிபதி செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நமக்கும் ஆட்கள்லாம் தெரிஞ்சவங்க இருக்காங்க அப்படிங்கிற தைரியமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. 10ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால பார்க்குற வேலையில் சின்னதாக குழப்பங்கள், தடுமாற்றங்கள், வேலை சுமைகள் அதெல்லாம் உத்தியோகத்தில் இருந்துக்கிட்டே இருக்குங்க. எப்போ எந்த நேரத்தில் என்ன ஆகும்னு தெரியலையேங்கிற மாதிரியான ஒரு மனோபீதியும் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சவால்களை சமாளித்து இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபார வகையில் உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. ஆனால் பங்குதாரர்கள்ட்ட சின்னதாக மோதல் வர வாய்ப்பு இருக்குது. வேலையாட்களும் சில நேரங்களில் அதிகமாக முன்பணம் கேட்டு உங்களை தொந்தரவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் சந்தர்ப்ப சூழ்நிலையை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. தூரத்து சொந்தக்காரங்க இன்றைக்கி வீடு தேடி வருவாங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த தொகை கைக்கு வருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, முள் குத்தினால் கத்துறோம் நாம், ஆனால் டாக்டர் ஊசி போட்டால் பொறுத்து கொள்கிறோம். வலி என்னவோ ஒன்றுதான், ஆனால் மனம் நன்றாக இருந்தால், ஏற்றுக்கொள்ளும் மனம் இருந்தால் வலிகளும் வேதனைகளும் தூசுதான். ஆமாங்க, எப்பொழுதுமே அப்படி தாங்க. மனசை நாம் மனசுக்கு மேலே வேதனையை ஏற்றக்கூடாது, மனசுக்குள்ளார கவலைகளை அடுக்கிக்கிட்டே போகக்கூடாது. அதனால தாங்க எதுவாக
இருந்தாலும் அந்தந்த நேரத்தில் தூக்கி தூர போட்டு தூசி தட்டிட்டு அடுத்தது ஆக வேண்டியது என்னன்னு சொல்லிட்டு அமர்க்கலமாக எதையும் ஆரம்பித்து வெற்றி பெறுவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் யோகங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ரொம்ப வருஷமாக இருந்த சில பிரச்சனைகளுக்கு இப்போ தான் தீர்வு கிடைக்கும். எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு இப்போ கிடைச்சிருங்க. அதே மாதிரி இன்றைக்கு பணவரவு, செல்வாக்கு, கௌரவ பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாமே தேடி வருங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் உதவி செய்திருப்பீங்க, அவர் உங்களை ஞாபகம் வச்சுருப்பார், நீங்கள் மறந்துருப்பீங்க. அவர் இப்போ ஓடி சார் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன், நீங்கள் தான் என்னை ரொம்ப காப்பாற்றி விட்டீங்க, நீங்கள் மறந்துருக்கலாம் ஆனால் நான் உங்களை என்றைக்குமே மறக்கிறதில்லன்னு சொல்லி உங்களுக்கு சிலர் ஓடி உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குதுங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்பு பாசத்தால் கொஞ்சம் வரதான் செய்யும். அதெல்லாம் பார்த்துட்டு உட்கார்ந்துருந்தீங்கன்னா நிம்மதி இல்லாமல் போயிடும். சகோதர வகையில் ஒரு பக்கம் குடைச்சல் தான், இன்னொரு பக்கம் ஆறுதல் தான். கலந்து இருக்கிறதுனால சரி இருந்துட்டு போகட்டுங்கிற முடிவுக்கும் வருவீங்க. வெளிவட்டாரம் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. விஐபிகளால் ஆதாயம் இருக்குதுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும். நம்ம தகுதிக்கு நாம் இங்கே தொடர்ந்து இருந்தோம்னா அது சரி வராது, வேறு இடம் பார்ப்போங்கிற முடிவுக்கும் வருவீங்க. சிலர் சொந்தமாக ஏதாவது தொழில் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப பரபரப்பாக இருக்கும். நல்ல வாடிக்கையாளர்கள் இன்றைக்கி வருவாங்க. அதிகமான லாபமும் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம். கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாகவே இருக்குங்க. அதே மாதிரி மனதுக்கு பிடித்த உங்களுக்கு ரொம்ப நாள் பார்க்கணும்னு நினச்சிருந்த ஒரு நண்பரை இன்றைக்கி சந்தித்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் யோகம் இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஓரளவு பரவாயில்லைங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, வலிகளையும் வேதனைகளையும் ஒருபோதும் மறந்து வாழ்ந்துவிட முடியாது, மறைத்துத்தான் வாழ முடியும். ஆமாங்க, நான் அதெல்லாம் மறந்துட்டேன், எப்போவோ மறந்துட்டேன் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. அதில் உண்மை இருக்காதுங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோதான் வேதனைகள் இருந்தாலும் வெளிப்படுத்திக்கவே மாட்டீங்க. அதை மறைத்து வாழக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவுகள் ஒரு பக்கம் இருந்துருக்குது, வாங்கி கொடுத்த இடத்துலேருந்து ப்ரெஷர் அதிகமாக இருந்துருக்குது. எப்படி சமாளிக்க போகிறோன்னு தெரியல, நாட்கள் வேகமாக ஓடிட்டே இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. சுக்கிரனும் புதனும் மறைஞ்சு கிடக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் செலவாக இருக்குது. ஏற்கனவே இருந்த பணமெல்லாம் கரைஞ்சி போச்சு, அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. ஒரு அவசரத்துக்கு எதாவது வேணும்னா கூட கையில் எதுவும் இல்லாத அளவுக்கு இந்த கிரகங்கள் கரைச்சிருச்சேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டிருப்பீங்க. ஆனாலும் 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு. அதே மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நல்ல விதத்தில் நடக்கும். ராகு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்க மூலமாக சில உதவிகள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் செலவாக இருக்குது. அப்பாவுக்கும் உடம்பு முடியாமல் போகுது, அவராலேயும் செலவு அதிகமாகிட்டே போகுதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொள்வீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க. நாம் உழைக்கிற உழைப்புக்கு லாபம் குறைவாக தான் கிடைக்கிது. நேற்று வந்தவங்கள்லாம் கல்லாவை நிரப்பிட்டு போகிறாங்க, ஆனால் நாம் என்ன செய்கிறதுங்கிற மாதிரி சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. உங்கள் மேலே போட்டி பொறாமையில் சிலர்லாம் ஏதாவது சொல்லின்னு இருப்பாங்க. அதெல்லாம் கேட்டு நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டாம், அதெல்லாம் அப்படியே இருக்கட்டும், பார்த்துக்கலாங்க. இன்றைய தினம் கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க, குடும்பத்தினருடனும் நீங்கள் போய் வருவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனாலும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட இழப்புகள், ஏற்பட்ட துரோகங்கள் இதை நினச்சி சில நேரங்களில் மௌனமாகவும் இருந்து கொண்டிருப்பீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், சிறு சிறு விபத்துகள் வர வாய்ப்பு இருக்குது, கவனமாக இருக்கணுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள்
நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, காலம் நதியை போன்றது. அது உற்பத்தியாகும் இடத்திற்கு மீண்டும் திரும்பவே திரும்பாது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு கால நேரத்தை வீணடிக்காமல் கால நேரத்தை கச்சிதமாக பயன்படுத்தி பெரிய பெரிய சாதனைகளை செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்ல போனால் நம்மளை வேற மாதிரி பார்க்குறாங்க. அதனால் நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாங்கிற முடிவுக்கு நீங்கள் வருவீங்க. உடன் பிறந்தவங்களால் கொஞ்சம் செலவுகள் இருந்துட்டு தாங்க இருக்கும். எவ்வளவு கொடுத்தாலும் அவங்க திருப்தி அடைய மாட்டேங்கிறாங்களே, இதுக்கு பேர் தான் சகோதரமானு சில நேரங்களில் மனசுக்குள்ளேயே கேட்டுக்கொள்வீங்க. வீடு மனை வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்குங்க. வீடு மனை விற்கிறதா இருந்தால் சிங்கிள் செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் யோசித்து பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் திடீர் பணவரவு இன்னைக்கு இருக்குதுங்க. ஆனால் என்ன வந்தாலும் எல்லாம் செலவாயிட்டு போதேங்கிற ஒரு சின்ன சின்ன முணுமுணுப்பும் மனசுக்குள்ளார இருக்குங்க. அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மருந்து மாத்திரைன்னு ஒரு பக்கம் நாம் வாங்கி கொடுத்துட்டாலும் அவங்க சந்தோஷமாக இல்லாமல் சங்கடத்திலே இருக்காங்களேங்கிற சின்னதாக ஒரு மனக்கலக்கமும் மனசுக்குள்ளார இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. கேது பகவான் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டு. வியாபாரமும் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் அதெல்லாமே இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்குங்க. கால் வலிக்குது, கழுத்தும் வலிக்குது, பசிக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் சாப்பிட முடியலன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. தோ மாறிடுறாருங்க, சனி பகவான் மாற போகிறாரு. அதனால் இனிமேல் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டு தான் போகிறீங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்குங்க. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, மகிழ்ச்சி என்பது வேண்டும் என்ற தேடலில் கிடைப்பதில்லை, போதும் என்ற மனநிலையில்தான் கிடைக்கிறது. ஆமாங்க, இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு போதும் என்ற மனதுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. தைரியமான முடிவுகளெல்லாம் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் ஒரு பக்கம் உங்கள் மனசுக்குள்ளார எழுந்து ஓடிக்கொண்டே இருக்குங்க. சவால்களை இன்னைக்கு சமாளித்து அதை சாதகமாக்கி சகிப்புத்தன்மையோடு ஜெயிச்சும் காட்டுவீங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் இன்னைக்கு உங்களுக்கு ஜெயம்தாங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. தயங்கி தடுமாறி தடுமாறி இருந்த நிலை மாறி தைரியமான முடிவுகளும் இன்னைக்கு நீங்கள் எடுப்பீங்க. அதே போல் 4ஆம் இடத்துல உங்களுக்கு சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. 6வது வீட்டில் குரு பகவான் இருக்கிறதுனால ரகசியங்களாகவே இருக்கட்டுங்க. அதை வெளியில் சொல்ல போனீங்கன்னா அது வேறு மாதிரி தாங்க போகும். அதே மாதிரி அடுத்தவங்களை பற்றி எதுவுமே யோசிக்க வேண்டாங்க. அவங்கவுங்க வாழ்க்கையை அவங்கவுங்க வாழ்ந்துன்னு இருக்காங்க. நாம் அதிகமாக அதுக்குள்ளார போய் நுழைய வேண்டாங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. 4ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும் உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு மாறிடலாம், சித்திரை மாதம் பிறந்தவுடனே வீட்டை மாற்றி பார்க்கலாம், அதுக்கு பிறகாவது நமக்கு நல்லது நடக்காதா அப்படிங்கிற முடிவுக்கு பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி வீடும் தேட ஆரம்பிப்பீங்க. அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. புது வாடிக்கையாளர்களும் வருவாங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம்
கூட இன்றைக்கு சரியாகுங்க. உத்தியோகஸ்தானாதிபதி புதன் உத்தியோகஸ்தானத்தையே பார்த்துட்டுருக்கார். அப்படி இருக்கிறதுனால அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய கடன் நினச்சி கொஞ்சம் மனசுக்குள்ளார சஞ்சலம் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கி வெற்றி பெறும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, முயற்சிக்கு வயதில்லை, முயன்றவருக்கு தோல்வியில்லை, வெற்றி நமதே. ஆமாங்க, எத்தனை வயசானாலும் நீங்கள் முயன்று கொண்டே இருப்பீங்க, உழைத்து கொண்டே இருப்பீங்க, ஓடிக்கொண்டே இருப்பீங்க. நம்ம கையில் காலில் தெம்பு இருக்கிற வரைக்கும் நாம் யார் கையும் எதிர்பார்க்கக்கூடாதுங்க. நம்ம வேலையை நாம் பார்த்துக்கணும். யாருக்கும் நாம் சுமையாக இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் நாம் வரமாக தான் இருக்கணுமே தவிர சாபமாக இருந்து விடக்கூடாதுங்கிறத மனதில் வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் கடின உழைப்புக்கு சொந்தக்காரர்களாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சாதுரியமான பேச்சால் சாதித்து காட்டக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தனாதிபதியாகிய சனி பகவானுடன் சந்திரன் இன்னைக்கு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால சொன்ன சொல்ல காப்பாற்றுற அளவுக்கு இன்றைக்கி பணம் வர ஆரம்பிக்குங்க. கையில் இருந்ததெல்லாம் கரைஞ்சிக்கிட்டே போகுது, என்ன இப்படியெல்லாம் ஆகுதுன்னு சில நேரங்களில் நீங்கள் யோசிச்சுட்டு உட்கார்ந்துருந்தாலும் கூட திடீர்னு ஏதாவது ஒரு பணவரவு ஏற்கனவே கொடுத்த இடத்துலேருந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குதுங்க. பழைய நகையை கொடுத்து புது டிசைனில் புது நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. தைரியஸ்தானத்தில் முக்கியமான கிரகங்கள்லாம் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால தைரியமான முடிவுகளும் இன்றைக்கி நீங்கள் எடுப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த பனிப்போர், ஈகோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஒரு புரிதல் உங்களுக்குள்ளார வர ஆரம்பிக்கும். விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அரசு விஷயங்கள் எதுவாக இருந்தாலும், அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் வெற்றிகரமாக முடியுங்க. அதே மாதிரி புது வேலைக்கு கூட இன்றைக்கி நீங்கள் விண்ணப்பிக்கலாம், முயற்சிக்கலாங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும். தேங்கி கிடந்த சரக்குகளும் இன்றைக்கி விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாமே விலக ஆரம்பித்து அலுவலகத்திலேயும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. வெளிமாநிலம், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்களும் இன்றைக்கி ஆதரவாக பேசுவாங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அமோகமாக இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பழைய நண்பர்களால் செலவுகள் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எல்லா வகையிலும் நன்மை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ அதே இடத்தில் உங்களை இறைவன் செதுக்கி உட்கார வைப்பார். ஆமாங்க, உங்கள் வாழ்க்கை அப்படி தாங்க. எப்படி எப்படியோ உங்களை அசிங்கப்படுத்தினாங்க, எப்படி எப்படியோ எதையோ சொல்லி உங்களை அழ வைத்தாங்க. ஆனால் அதெல்லாம் நீங்கள் தாங்கிக்கிட்டீங்க, தாக்கு பிடிச்சு தாங்க நீங்கள் வந்தீங்க. இறைவன்கிட்ட மட்டும்தான் நீங்கள் தேம்பி தேம்பி எழுதிங்களே தவிர யாருக்கிட்டையும் உங்களுடைய சோகங்களை சொல்லி கொண்டதே இல்லைங்க. அதனால தாங்க இறைவன் செதுக்கி செதுக்கி உங்களை சிறப்பாக உட்கார வைத்து கொண்டிருக்கிறார். இறைவனுடைய பிள்ளைகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வேலை சுமை இருக்குங்க. திட்டமிடாமல் எதையும் செய்ய வேண்டாங்க. சின்ன விஷயமா இருந்தாலும் திட்டமிட்டு இறங்கிறது நல்லது. ஒருத்தரை பார்க்க போகிறீங்க, ஃபோனில் கூப்பிட்டுட்டு இருப்பீங்களான்னு கேட்டுட்டு போகிறது நல்லது. அங்கே தானே அவர் இருப்பார், அப்படியே அவரையும் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடலான்னு போனால் அதில் ஒரு ஏமாற்றம் இருக்கும்.
அதனால் ராசிக்குள்ளார சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பசிக்கு சாப்பிட்றது நல்லது, ஆனால் ருசிக்கு எதையாவது சாப்பிட்டுட்டு அப்புறம் முடியலன்னு சொல்லாமல் இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சதயம் நட்சத்திரத்தில் தான் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு நிதானமாக இருக்கணும். விவாதங்களை எல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப வேலை சுமை இருந்தது, அலைச்சல் இருந்தது. சிலர்லாம் ஏன் இப்படி மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறாங்கங்கிற ஆதங்கம் இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பாக இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டுங்க. ஆனாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் கொஞ்சம் போட்டிகளால் சின்ன சின்னதாக லாபம் குறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் வியாபார அந்தரங்க விஷயங்களை எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு உட்காந்துருக்காதீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேலை சுமை இருக்கும், சின்னதாக அலைச்சல் இருக்கும். அதிகாரிகளை பகச்சிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, உள்ளம் இனிதானால் எல்லாமே இனிதாகும், எண்ணம் அழகானால் எல்லாமே அழகாகும். ஆமாங்க, முத்துக்கவிஞர் முத்துக்குமார் சொல்லியிருக்காருங்க. உங்களை பார்த்தே சொல்லியிருக்கிறாருங்க. நீங்கள் எப்பொழுதுமே மனசை அழகாக வச்சுப்பீங்க, எண்ணங்களையும் அழகாக வச்சுப்பீங்க. அதனால தான் எல்லாரும் நல்லவங்க தான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, எல்லாம் நன்மைக்கு தான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் எங்கும் எப்பொழுதும் எல்லாம் நல்லதுக்கு தான் என்ற எண்ணத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க, செலவு தாங்க தாங்கவே முடியலை. திடீர்னு கையில் காசே இல்லை, அப்படி இப்படி ஏதாவது தோண்டி பார்த்தா எல்லாத்தையும் ஏற்கனவே எடுத்து செலவு பண்ணிட்டோம். இப்போ தான் புரிய வருது, என்ன இவ்வளோ மோசமாக நம்ம நிலைமை ஆகிடுச்சேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. ஆனாலும் சுக்கிரன் ராசிக்குள்ளார இருக்கிறதுனால எப்படியோ வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. விரயச்சனி நடந்துன்னு இருக்கிறதுனால சின்ன சின்னதாக செலவு பட்டியல் பெருசாகிண்டே போதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. விஐபிகள் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. செவ்வாய் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் ஏட்டில் எழுத்தில் எழுதி வச்ச ரூபாய் கணக்கு நிறையா இருக்குது, ஆனால் கையில் காசு ஒன்றும் இல்லையேங்கிற கலக்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. ஒரு இடத்த கொடுத்துட்டு எல்லா பிரச்சனையும் தீர்த்துடலான்னு பார்த்தா அந்த இடம் சீக்கிரம் விற்க மாட்டேங்குதுங்கிற மாதிரியான எண்ணங்களும் ஒரு பக்கம் ஊர்வலம் வந்து போகுங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான சண்டை சச்சரவு இருக்குது. அதை நீங்கள் பெருசுப்படுத்திக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள், உறவினர்கள் அவங்களோட சேர்ந்து ஏதாவது சொத்து பத்து வாங்கிறது, தொழில் தொடங்கிறது, அது சம்மந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு லாபகரமாகவே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, லாபம் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் போட்டிகளும் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சவால்களையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் செலவுகள், பயணங்கள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரொம்ப பெரிய பணக்காரருங்க, அவர்கிட்ட இல்லாத சொத்தே கிடையாது, அவர்கிட்ட இல்லாத வசதியே கிடையாது. கொட்டி கிடக்குது. ஒரு பக்கம் தங்கம் கொட்டி கிடக்குது, மறுபக்கம் தானியங்கள் கொட்டி கிடக்குது. சிலருக்கு கொடுப்பாரு, அந்த மாதிரி மிகப்பெரிய தனவந்தருங்க. அந்த தனவந்தருக்கு ஒரே ஒரு மகன். ஆனால் அந்த மகனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுங்க. அவரும் எல்லா டாக்டர்கிட்டையுமே அழைச்சிட்டு போனார். வைத்தியர்கள் பார்க்காத வைத்தியர்களே கிடையாது. அதே மாதிரி பல இடங்களுக்கும் அழைச்சிட்டு போனார். அது மாதிரி குறி சொல்கிறவங்க,
மாந்திரீகம் பண்ணுறவங்க எல்லா இடத்துக்கும் அழைச்சிட்டு போனார். ஆனால் எங்கேயுமே அந்த மகனுடைய அந்த பைத்தியம் தெளியவே இல்லை. பையனுக்கு பைத்தியம் தெரியலையேன்னு நினச்சி அவருக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் அந்த மாதிரி ஒரு மாதிரி அவர் நொந்து போய் உட்கார்ந்துருக்கும் பொழுது ஒருத்தர் சொல்கிறார், இங்கே ஒரு சாமியார் இருக்கார், இங்கே ஒரு சித்தர் இருக்கார், அவரை போய் நீங்கள் பாருங்கள். அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் பையனுக்கு நல்ல நிலைமை உருவாகும், அவருக்கு நல்லது நடக்கும், அவருக்கு பிடிச்சிருக்கிற பைத்தியம் எல்லாம் போயிடும், நீங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு அந்த சாமியார்கிட்ட அவரை அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படிப்பட்ட அந்த சாமியார் அப்படியே பார்க்குறாரு. நெடுஞ்சாங்கடையாக அந்த மிகப்பெரிய தனவந்தர் அந்த சித்தருடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து சேவிக்கிறார், நமஸ்காரம் பண்ணுறார். உடனே அப்படி ஏறெடுத்து பார்க்குறார் சாமியார். அந்த சித்தர் பார்க்குறார், என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஏன் இந்த நிலைமைக்கு பையன் இப்படி ஆயிருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ பணம் வேணாலும் நான் தரேன், எவ்வளோ காசு வேணாலும் தரேன், எவ்வளோ நகைகள் வேணாலும் தரேன், எவ்வளோ தங்கம் வேணாலும் தரேன், ஆனால் என் பையனை எப்படியாவது சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். இந்த துறவிக்கு பணம் எதற்கு, காசு எதற்கு, தங்கம் எதற்கு, எதுவும் தேவையில்லை. உங்கள் பையனை நீங்கள் விட்டுட்டு போங்க, அவனை நலமாக்கி நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த தனவந்தர் மனம் தாங்க முடியாமல் பையனை அங்கே விட்டுட்டு தானே வீட்டுக்கு போகிறாரு. சில வாரங்கள் கழித்து பையனை பார்க்குறாரு. சாதாரணமாக எல்லாரும் போல் ரொம்ப அமைதியாக சாந்தமாக பொறுப்பாக அந்த பையன் நடந்துட்டுருக்காரு. அந்த பைத்தியம் தெளிஞ்சு போச்சு. இதை பார்த்த உடனே அந்த தனவந்தருடைய கண்களில் தாரை தாரையாக ஆனந்த கண்ணீர் வழிகிறது. இப்படி சுற்றி இருக்கிறவங்களுக்கு எந்த நோய் வந்தாலும் அந்த நோயையெல்லாம் போக்கி அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்து வைத்து கொண்டிருந்தவர் தான் நம்முடைய சாது ஸ்ரீ விவேகானந்த முனீஸ்வரர் அப்படிங்கிற சுவாமிகள். இந்த மகான் சின்ன வயசுலேயே ரொம்ப துருதுருன்னு இருந்திருக்கிறாரு. பெங்களூரில் டிஃபென்ஸில் போய் படிச்சிருக்கார். அதான் இராணுவ பயிற்சி பள்ளி, அங்கே போய் சேர்ந்து இராணுவ பயிற்சி பள்ளியில் படிச்சிருக்கார். அற்புதமாக ஆங்கிலம் பேசக்கூடியவர். அவங்க அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம், என் பிள்ளை எப்படியெல்லாம் படிக்குது, எப்படியெல்லாம் பொறுப்பாக இருக்குது, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி வச்சுன்னு நினச்சிட்டு இருக்கும்போது வீட்டை விட்டு கிளம்பி காட்டுக்கு போயிட்டார். கானகத்தில் போய் உட்கார்ந்து கடுந்தபம் செய்து கொண்டு இருக்கிறார். நமக்கு குருநாதர்னு ஒருத்தன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு குருநாதரை அவர் தேடிக்கிட்டே இருக்கிறார். அப்போ தான் ஒருத்தர் கிடைக்கிறார். ஆனால் அவரை பார்த்தா எல்லாருமே பயந்து ஒதுங்குவாங்க. ஏன்னா அடர்ந்த முடி, அதே மாதிரி அடர்ந்த தாடி, கண்ணில் அப்படியே தீட்சாண்யமான பார்வை. அதனால் யாருமே அவர்கிட்ட நெருங்க மாட்டாங்க. ஆனால் காட்டுக்குள்ளார உட்கார்ந்து அவர் கடுந்தவம் செய்து கொண்டிருந்தார். இவர் ரொம்ப பவ்யமாக அப்படியே பணிஞ்சு சாஷ்டாங்கமாக விழுந்து அவர்கிட்ட பணிந்து பேசி எப்படியோ அவர் மனசில் இடம் பிடித்து அவர்கிட்ட ஆசீர்வாதமும் அவர்கிட்ட தீட்சை பெறுகிறார். இந்த மகான் தீட்சை பெற்ற சாமியார் பேர் சாது ஸ்ரீ அம்பலவான தேசிகர் அப்படிங்கிற மகான்கிட்ட தீட்சை பெறார். அந்த தீட்சையை வாங்கிக்கிட்டு தான் அப்படியே காட்டுக்குள்ளாரிருந்து வெளியில் வராரு. மதுரையில் ஆரப்பாளையம் அப்படிங்கிற பகுதியில் ஒரு வீட்டில் உட்கார்ந்து கடுமையாக தவம் செய்ய ஆரம்பிச்சிடுறார். அதாவது புலித்தோல், மான் தோல், இந்த மாதிரி விதவிதமான தோள்கள் மேலே அமர்ந்து தவம் செய்து அந்த தவத்தினால் பெற்ற சக்தியை தானே எடுத்துக்கொள்ளாமல் ஏழைப்பாழ வர்றவங்களுக்கு நோய் நொடி உபாதைகள் இதெல்லோட வர்றவங்களுக்கு நோயை குணமாக்குறது, அவங்க பிரச்சனைகளை தீர்க்கிறது, சோர்ந்து போய் வர்றவங்களை மனசை தேத்தி விடுறது, கடன் பிரச்சனை அது மாதிரி வர்றவங்களுக்கு தனதானிய சம்பத்து உருவாகிறதுக்கான வழிவகைகளை சொல்கிறது. இந்த மாதிரி இந்த சித்தர் இருந்ததுனால அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற மக்களெல்லாம் ஓடி தேடி இவர் கால்களினுடைய அந்த பாத கமலங்களில் பணிந்து எல்லாருமே பரிகாரம் தேடிக்கிட்டாங்கங்க. இந்த மகான் தனக்குன்னு வாழாமல் எல்லாருக்குமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஜீவசமாதி போய் உட்கார்ந்து நாம் சின்னதாக ஒரு 10 நிமிஷம் தியானம் பண்ணாலே போதும். அவர் காற்றோடு காற்றாக கலந்து நம்ம மனதோடு மனதில் பேச ஆரம்பிச்சிருவார். அதனால தான் இன்றைக்கும் அவருடைய ஜீவசமாதியில் போய் உட்கார்ந்து தவம் செய்கிறவங்களுக்கு, தியானம் செய்கிறவங்களுக்கு
நல்ல நிலைமை உருவாகுது, நல்ல வெற்றி உண்டாகுதுங்க. அப்படி பலவிதமான சாதனைகள்லாம் செய்தவங்க சாது ஸ்ரீ விவேகானந்த முனீஸ்வர சித்தர் அவர்கள். இன்றைக்கும் அவங்களுடைய ஜீவ சமாதியில் கூட்டம் கூடிக்கிட்டு தாங்க இருக்குது. அப்படிப்பட்ட அந்த மகானுடைய ஜீவசமாதி எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுத்தெரு, பாண்டியராஜபுரம், மதுரையில் தாங்க அமைஞ்சிருக்கு, குரு தியேட்டர் பக்கத்தில். அதனால் இந்த மகானுடைய, அதாவது சாது ஸ்ரீ விவேகானந்த முனீஸ்வர சுவாமிகளுடைய ஜீவசமாதி சென்று தியானம் செய்வோம், அனைத்து இன்பங்களையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, பிரதோஷ நன்னாளாகிய இன்றைய தினத்தில் எல்லாம் வல்ல ஈசனின் நந்தியம்பெருமானின் திருவருள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கட்டும். சித்தர்களின் அருளால் இன்றைய நாள் வெற்றி திருநாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.